திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜூலை மாதத்தின் முதல் நாளிலே தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக பார்க்கப்படுகிற போதைப் பொருளுடைய பழக்கம், போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகரித்து வருகிற சூழ்நிலையில் இது முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட நம்முடைய அரசாங்கம் ஒரு பக்கம் நடவடிக்கை எடுத்து வருகிற அதே நிலையில் நாமும் அதற்காக பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக நம்முடைய தலைநகர் சென்னைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் போதைப் பொருள் புழக்கத்தில் தமிழ்நாட்டில் சென்னை மாநகரம் முதலிடத்தில் இருக்கிறது. நம்முடைய தமிழகத்தின் தலைநகர் சென்னையிலே இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு அவல நிலை இருப்பது என்பது வேதனையான காரியம். ஆகவே இன்றைக்கு இளைஞர்கள் அதிகமாக போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி வருகிற செய்திகளை தொடர்ந்து கேள்விப்படுகிறோம். இதனால் உண்டாகிற பலவிதமான வன்முறைகள், பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் என்று சொல்லி அடுத்தடுத்து அரங்கேறி வருகிறது. ஆகவே போதை இல்லாத தமிழ்நாடு மாற வேண்டும். அதற்காக நாமும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரை உள்ள அந்த ஒரு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் சுமார் 5136 வழக்குகள் போதை சம்பந்தப்பட்ட வழக்குகளாக பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதன் பேரிலே 7415 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களிடத்திலிருந்து 10,750 கிலோ கஞ்சா மற்றும் 10.5 கிலோ ஹெராயின், அது மட்டுமல்லாமல் பல ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகள் என்று சொல்லி கைப்பற்றப்பட்டு தொடர்ந்து இவர்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஆகவே நாம் இதற்காக ஜெபிக்க வேண்டும். அதிலும் நம்முடைய தலைநகர் சென்னையிலே சுமார் 636 வழக்குகள் போதை சம்பந்தப்பட்ட வழக்குகளாக பதிவு செய்யப்பட்டு 1194 பேர் இதன் பேரிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சென்னை மாநகரத்தில் மட்டும். ஆகவே சென்னை மாநகரம் போதை புழக்கத்தில் முதலிடத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. நம்முடைய இளைஞர்களை குறிவைத்து இன்றைக்கு பலர் இதற்காக ஒரு பெரிய கும்பலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களை அடிமைப்படுத்துவதற்காக போதைப் பொருட்களை அவர்கள் விருப்பமாக உண்ணுகிற உணவுகளில் கூட கலந்து, குறிப்பாக சாக்லேட், கேக்ஸ், ஐஸ்கிரீம் இவைகளிலே கூட கலந்து அவர்கள் படிக்கின்ற பள்ளிகளில், கல்லூரிகளில் இதை பெருமண்ணமாக மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்காக அதை அமைத்து கொண்டு செயல்படுகிற சூழல்கள் அதிகரித்து வருகிறது. கடந்த நாளில் நான் ஒரு செய்தி குறிப்பிலே வாசித்தேன். குழந்தைகளை இயல்பாக அவர்கள் விரும்பும் வகையில், அவர்களை கவரும் வகையில் ஒரு சாக்லேட் போன்ற விதத்தில் போதைப் பொருளை அதிலே கலந்து அவர்கள் விருப்பமாக அதை உண்ணக்கூடிய விதத்தில் அது அவர்கள் பயணிக்கிற ஆட்டோ, இன்னும் 2 வீலர்ஸ் இவைகளில் அவர்கள் போகும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்படும்படி, அது விநியோகிக்கப்படும்படி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருந்தது. எவ்வளோ ஒரு பயங்கரமான காரியம் பாருங்கள். குழந்தைகளை கூட விட்டு வைக்காமல் போதைப் பொருளுக்கு அடிமையாக்கும்படி செயல்படுகிற இப்படிப்பட்ட சம்பவங்கள் தமிழகத்தில் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். போதை வஸ்துக்கள் இல்லாத தமிழ்நாடாக கர்த்தர் நம்முடைய தமிழ்நாட்டை மாற்றி கொடுக்க ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, போதை புழக்கத்தில் எங்களுடைய தமிழகத்தில் சென்னை மாநகரம் முதலிடம் இருப்பது என்பது வேதனையான காரியமாக நாங்கள் அறிந்து கொண்டு அதற்காக ஜெபிக்கிறோம். அப்பா, தமிழகத்திலே ஜனவரி முதல் இதுவரையிலும் ஆண்டவரே தகப்பனே 6000க்கும் அதிகமான வழக்குகள் ஆண்டவரே போதைப் பொருள்கள் என்கிற பேரிலே பதியப்பட்டு ஆண்டவரே பல்லாயிரக்கணக்கான பேர்
ஆண்டவரை இதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நினைத்து நாங்கள் இதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அதிலும் எங்களுடைய தலைநகர் சென்னையில்தான் போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகரித்து வருகிறதாக ஆண்டவரே சொல்லப்படுகிற செய்தி எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே, 600க்கும் அதிகமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ஆண்டவரே ஆயிரக்கணக்கான பேர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்களே, ஆயினும் இது முற்றிலும் தடுக்கப்படாமல் இருக்கிறதே. கர்த்தர் மனமிறங்கி ஆண்டவரே இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் எங்களுடைய தமிழ்நாட்டை விட்டு அகன்று போக ஆண்டவரே ஜெபிக்கிறோம். போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிற இளைஞர்கள், சிறு பிள்ளைகள், பெண்கள், முதியவர்கள் ஒவ்வொருவரும் அதிலிருந்து விடுவிக்கப்பட ஜெபிக்கிறோம். அரசாங்கம் இதற்கு முழு எதிர்ப்பு தெரிவித்து ஆண்டவரே அரசாங்கம் எடுக்கிற ஆண்டவரே அத்தனை போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தி அதை ஆண்டவர் தமிழகத்தை விட்டு வெளியேற்றுவதற்காக எடுக்கிற முயற்சிகளில் கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஆண்டவரே தகப்பனே அதை ஆண்டவரை செய்து முடிக்க கிருபை தருவீராக, ஞானம் தருவீராக. வரும் நாட்களிலே தமிழகம் போதை இல்லாத தமிழகமாக மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதரர்களும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.